வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெட்டில வந்து கிரீன் மோல்டு வர்றது. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, சீடுலேருந்து வருது. இந்த ஆக்சுவலாக அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு ஃபார்மிங்கில இருக்குது. ஆனால் சீடில மட்டும் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது. இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, காளானோட விதையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு காளான் விதை எப்படி இருக்கணும், அதை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். காளான் விதை எப்பயுமே ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் இல்லாமல் இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும். அதில் வந்து சப்போஸ் ஓவராக மெச்சூர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து மேலே டாப்பில் காட்டும். அது வந்து வாட்டராகவும் இருக்கும். அது ஹீட்டுக்கு அப்படியே வாட்டர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வேறு. அது இல்லாமல் க்ரீனாகவோ பிளாக்காகவோ இருக்கக்கூடாது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டு. ஸோ இந்த டேட்டு வந்து நம்ம கல்ச்சர் போட்ட டேட்டு. இந்த டேட்லேருந்து 15 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம பெட்டில் வந்து இதை போடணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே காட்டன் வந்து கரெக்டாக டைட்டாக வச்சுருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ கரெக்டாக டைட்டாக இருந்தால் தான் உள்ளே வேறு எந்த கண்டாமினேஷனும் போகாது. ஸோ யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணணும், அப்படியே உடச்சி இது உள்ள கவருக்குள்ளேயே விதைய வச்சு அப்படியே உடைப்பாங்க. ஸோ உடச்சி அப்படியே வந்து பெட்டில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ள சென்டரில் ஏதாவது கண்டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. அதனால் காளான் விதைய வந்து இந்த மாதிரி கவரை கிழிச்சிடணும். உள்ளே வச்சு விதைய உடைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே கவரை வந்து அப்படியே கிழிச்சிடணும். கவரை 2ஆக அப்படியே கிழிச்சிட்டு உள்ளே இருக்க விதை அப்படியே கட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ இதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து இதை வந்து 2 பீஸ் 3 பீஸாக தனித்தனியாக உடைக்கணும். ஸோ உடைச்சா தான் ஸோ மேலே கண்டாமினேஷன் இருந்தாலும் தெரியும், உள்ளே சென்டரில் கண்டாமினேஷன் இருந்தாலும் தெரியும். சப்போஸ் நம்ம உடைக்காமல் உள்ளேயே கவருக்குள்ளே வச்சு நொறுக்கி கொட்டினீங்க அப்படின்னா, நடுவில் காளான் விதைக்கு நடுவில் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அதனால் காளான் விதையை எப்பயும் உடச்சி செக் பண்ணும்போது கவரை தனியாக கிழிச்சு போட்டுருங்க. ஸோ விதையை மட்டும் தனியாக எடுத்து அதில் வந்து சென்டராக எல்லா ஏரியாலையும் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போடுங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் உடச்சி இப்படி செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் இருக்கான்னு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவில் காமிச்சது வந்து க்ரீன் மோல்டு கண்டாமினேஷன். அது வந்து சீடில் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒன்று சீரோட டாப் சைடில் வரும், இல்லைனா சீரோட சென்டர் சைடில் வரும். சீரோ டாப்பில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பார்த்துருவீங்க, சென்ட்ரலில் இருந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் சீடை வந்து இந்த மாதிரி உடச்சி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதில் க்ரீன் மோல்டோ இல்லை பிளாக் மோல்டோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தெரியும். வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சீடை வந்து கரெக்டாக இப்படி தான் பார்த்து நம்ம நீட்டாக உடச்சி யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக சீடு உடைக்கிறது இந்த மெத்தட் தான். ஸோ இப்போ இந்த பெட்டில் வந்து க்ரீன் மோல்டு கண்டாமினேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ரீசனால் வந்துருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேலே வச்சுருக்க காட்டன் வந்து சரியாக வைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த கவரில் டேமேஜ் இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சோளம் அவிக்கும்போது அது வந்து சரியாக அவியாமையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டெர்லைட்டு கம்ப்ளைண்ட்டாகவோ க்ரீன் மோல்டு வந்திருக்கலாம். பட் நம்ம வந்து இதை வந்து நம்ம கையில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதில் க்ரீன் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இதில் பாதி க்ரீன் மோல்டு இருக்குது, மீதி நல்லா இருக்குன்றதுக்கு இது மீதி யூஸ் பண்ணக்கூடாது. மற்றதுக்கும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரீன் மோல்டு இருக்க பேக்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கவருக்கு மேலே அந்தளவுக்கு க்ரீன் தெரியாது. ஜஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பெட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லா பெட்டும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க.